அல்லாஹ்வின் மகத்தான கருணையினால் பாக்கியமான 3 இரவுகள் 2 இரவுகளை நாம் கடந்து விட்டோம். பாக்கியமான 3 இரவுகள் என்பது ரபியுல் மெஹராஜ் இரவு, ஷாபானினுடைய பராத் இரவு, நிஸ்வே ஷாபான் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த இரவு, இனி வரக்கூடிய ரமலானிலே லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து அமல்களால் அலங்கரிக்க ஆவலாக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மகத்தான அந்த இரவை அடையும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. பாக்கியமான அந்த இரவுகளில் நாம் கேட்ட அத்துணை பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் அங்கீகரித்து அருள் புரிவானாக. மேலும் நாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ரமலான் இதோ இன்னும் சில நாட்களில் நம்மை நோக்கி வர இருக்கிறது. ரமலான் மாதத்தின் மேன்மை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருடைய மனதிலும் ஆழ பதிய வைத்துக் கொண்டு அதன்படி அமல் செய்யும் பெரும் பாக்கியத்தை வல்ல ரப்புல் ஆலமீன் தந்து அருள் பாவிப்பானாக. ரமலானுடைய மேன்மை குறித்து அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தனது அருள்மறையாம் திருமறையிலே கூறும்போது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பைனாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமலான் மாதம் எத்தகையது என்றால் அதில்தான் மனிதனுக்கு முழுமையான வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அல் குர்ஆன் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் நன்மை தீமைகளை பிரித்தறிப்பதற்குண்டான அந்த கிதாப் வேதத்தை அல் குர்ஆனை நாம் இறக்கி அருள பெற்ற மாதம் என்று அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் திருக்குர்ஆனிலே கூறுகிறான். ஆனால் இன்று குர்ஆனையே பார்க்காத, குர்ஆனுடைய விஷயங்களையே ஓத தெரியாத, குர்ஆனையே தொட்டு பார்க்காத ஒரு சமூகம் நம்மிடையே உருவாகி கொண்டிருக்கிறது. அது மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயம். உலக கல்விக்கு மீதான அதீத அந்த நம்பிக்கை, உலக கல்வியின் மீதான அதீத ஆசை, இந்த உலகத்தை அடைந்து விட வேண்டும் என்கின்ற மிக முக்கியமான நோக்கத்தின் காரணமாக அல் குர்ஆன் என்றும் மகத்தான வேதம், அருள்கொடை, ஒரு முஅஜிஸா, ஒரு அற்புதம் நம்மிடையே மறைந்து கிடக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ளவும் குர்ஆனை ஓத இந்த உம்மத்திற்கு முன்வர வேண்டும். கண்ணியமானவர்களே, சில இபாதத்துகள் இருக்கிறது. அந்த இபாதத்துகளை அது செய்யும் போது மாத்திரம்தான், அதை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் அதனுடைய நன்மைகள் கிடைக்கிறது. தொழுகை இருக்கிறது என்று சொன்னால் அந்த தொழுகையை தொழுதால் அவருக்கு நன்மை, மற்றவர் தொழுகைக்கு உண்டான நன்மையை அடைந்து கொள்வது இல்லை. ஜகாத்து கொடுப்பவருக்குத்தான் ஜகாத்தினுடைய நன்மை. ஆனால் இன்ன பிற அமல்களை பொறுத்தவரையும் அப்படித்தான். நோன்பு வைத்தவருக்குத்தான் நோன்பினுடைய நன்மை. ஆனால் குர்ஆன் இருக்கிறதே, அது அதன் மகத்துவமும் மாண்பும் மிக அலாதியானது. குர்ஆனை நாம் ஓதினாலும் நமக்கு நன்மை கிடைக்கிறது, பிறர் ஓத நாம் கேட்டாலும் நமக்கு நன்மை கிடைக்கிறது. வீடியோ வடிவிலேயோ அல்லது ஆடியோ வடிவிலேயோ அந்த குர்ஆனை ஓத கேட்டாலும், குர்ஆன் எப்படி ஓத வேண்டும் என்கின்ற தெரியாமல் திக்கி திக்கி ஓதினாலும் அதனுடைய நன்மை நமக்கு அலாதியாக நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. வைதா குர்ஆல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு, வைதா குர்ஆல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு, குர்ஆன் ஓதப்படும் போது அதை நீங்கள் செவிதாழ்த்தி கவனமாக கேளுங்கள் என்று அல் குர்ஆன் பேசுகிறது. வான்சிது லஅல்லக்கும் துர்ஹமூன், அதோட விட்டுவில்லை, அப்போது நிசப்தமாக இருங்கள். யாராவது ஒருத்தர் குர்ஆன் ஓதுறதை கேட்டீங்கன்னா அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி, அந்த ஓதுகைகளுக்கு நீங்கள் ஏதேனும் அவர்களுக்கு இடையூறு தர மாதிரி காரியங்கள்ல ஈடுபடாதீங்க அப்படின்னு யார் சொல்றா? ஹதீஸ்ல வருதா? இல்ல. யாரேனும் இமாம்கள் சொல்லுகிறார்களா? இல்லை. அல் குர்ஆன் பேசுகிறது. 7வது அத்தியாயம் 204வது வசனத்திலே இதை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் குறிப்பிடுகிறான். நம்மள நிறைய பேர் அனுதினமும் ஏதாவது வீணான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறோம். நம் கைகளிலே இருக்கக்கூடிய ஒரு உலகம், அதுதான் அந்த கைபேசி என்கின்ற அந்த டெக்னாலஜி, ஆண்ட்ராய்டு போன். அந்த போன்களை வைத்துக்கொண்டு அனுதினமும் நேரத்தை எப்படி கழிக்கிறோமே தெரியாத, நமக்கே தெரியாது. இப்பதான் எந்திரிச்சிருப்போம், திடீர்னு சாயங்காலம் ஆகும், திடீர்னு இரவு ஆகும், இரவு எத்தனை மணிக்கு தூங்குவோன்றது தெரியாது. அப்பதான் 10 மணிக்கு அந்த போனை எடுத்து பார்த்துருப்போம்னு எடுத்திருப்பாங்க. என்ன ஆயிரும்? அந்த போன்ல அப்படியே 2-3 மணி வரை அந்த போனிலேயே கழித்து, அந்த போனிலேயே நம்முடைய அனைத்து விதமான தொடர்புகளையும் வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த போன் இவ்வளவு பெரிய ஒரு அசராத்தை ஏற்படுத்தியிருக்கும் இந்த மனித சமுதாயத்திலே என்று தெரிந்தால் நிச்சயமாக சத்தியமாக மனித சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய வழிகேடாக இன்றைய அளவிலே இந்த போன் நம் கைபேசி மாறிக்கொண்டிருக்கிறது. திருக்குர்ஆனோடு உங்களை தொடர்பு படுத்த வேண்டும் என்று அல் குர்ஆன் பேசுகிறது. நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதருடைய காலத்திற்கு பிறகு வந்த தபஅ தாபிஈன்கள், சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள்.
ஏதேனும் அவருடைய வாழ்க்கையிலே சந்தேகம் ஏற்பட்டு விட்டால் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக எதிலே அவர்கள் தேடுவார்கள் என்றால் அல் குர்ஆனை தேடுவார்கள். அல்லாஹ் வான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم ان لله اهلين من الناس, அல்லாஹ்வுக்கென்றே சொந்தமானவர்கள் மக்களில் சிலர் இருக்கின்றார்கள். யார் சொல்றா? அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னக்கூடிய ஹதீஸ். இன்ன லில்லாஹி அஹ்லீன மினன் நாஸ், மக்கள் தெரிந்து இருக்கக்கூடிய ஆட்கள்லயே அல்லாஹ்வுக்கென ஒரு சில பேர் இருக்காங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, மன் ஹும் யா ரசூலல்லாஹ். சஹாபாக்கள் கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ் அது யாரு? அல்லாஹ்வுக்கென ஒரு சில ஆட்கள் இருக்கிறாங்களா? நாமெல்லாம் இன்னைக்கு 4 பேர் வெளியே போனாங்கன்னா அடியாட்கள் வச்சுக்கிறாங்கல்ல, அடியாட்கள் பவுன்சர்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிறாங்கல்ல. இது மாதிரி அல்லாஹ்வுக்கென ஒரு சில ஆட்களை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கென ஒரு அடியாட்களை, அல்லாஹ்வுக்கென ஒரு சில பவுன்சர்களை அல்லாஹ் விரும்புகிறான். அந்த பவுன்சர்ஸ் அல்லாஹ்வுக்கு அடியாட்கள் தேவையில்லை. அந்த ஆட்கள் யார் என்றால், அல்லாஹ்வுக்கான ஆட்கள் யார் என்றால் வஹலுல் குர்ஆன் ஹும் அஹ்லில்லாஹி வஹாலஸதுஹு, அவர்கள் யார் என்றால் குர்ஆன் உடையவர்கள், அவர்கள்தான் அல்லாஹ்வுக்கு உரியவர்கள், அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ நீங்க அல்லாஹ்வுக்கானவர்களாக இந்த உலகத்திலே மாற வேண்டுமா, அல்லாஹ்வினுடைய சொல்லுக்குள்ளவர்களாக நீங்கள் உலகத்திலே மாற வேண்டுமா, குர்ஆனோடு நீங்கள் தொடர்பு படுத்திக் கொள்ளுங்கள். குர்ஆனோடு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள். அந்த குர்ஆன் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே மீதம் இருக்கக்கூடிய அந்த காலத்திலே குர்ஆன் இல்லாமல் நீங்கள் இருக்கக்கூடாது. கண்ணியமானவர்களே, குர்ஆன் நம்மிடையே மிகுதியால் ஒரு 4 பேருக்கு குர்ஆன் வாங்கி கொடுப்பதன் மூலியமா, ஒரு மதரசாவுக்கு குர்ஆனை ஹதியா பண்றதன் மூலியமாக மாத்திரம் அந்த குர்ஆனை தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு, தாபிஈன்களுடைய காலத்துக்கு பிறகு ஒரு ஊரிலே அந்த ஜனாதிபதி சொல்லுகிறார் அந்த ஊரினுடைய இறைநேசரிடத்திலே, நீங்கள் நிச்சயமாக இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பெண்மணி அவள் வஃபாத்தாகி விட்டால் என்ற செய்தி கிடைத்து விட்டால் அவளுக்கு நீங்க தான் தொலை வைக்கணும்னு சொன்னார். அவர் அதை ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கொள்ளல. இரவிலே கனவுகளிலே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவருடைய மனாமிலே அல்லாஹ் தோன்றி அல்லாஹ்வினுடைய அந்த அசரீதி சத்தத்தை மூலியமாக அவர் பெற்றுக்கொண்டார். நீங்கள் தான் அந்த ஜனாசாவிலே, அந்த பெண்ணின் ஜனாசாவிலே நீங்கள் தொழுகை நடத்த வேண்டும், அந்த ஊருக்கு இதற்காக பயணப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளையை அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அதே போல அந்த நாளும் வருகிறது. அந்த பெண்மணியும் வஃபாத்தாகிறாள். அந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் உடனடியாக அந்த ஊருக்கு பயணப்பட்டு அந்த இறைநேசர் செல்கிறார். அங்கு இந்த பெண்மணி யார் என்பதை அவர் விசாரிக்கிறார். ஜனாசாவுடைய தொழுகை நடத்திவிட்டு இந்த பெண்மணி யார், இந்த பெண்மணி குறித்து அல்லாஹ்வே தன்னுடைய கனவின் மனாவின் மூலியமாக சொல்கிறான். இந்த நாட்டினுடைய அமீருல் முஃமினீன் சொல்கிறார், அவ்வளவு ஒரு பெரிய உயர்குலத்து பெண்ணா, இந்த பெண்ணுக்கென ஒரு பிரசித்தி பெற்ற ஏதேனும் அமல் இருக்கிறதா என்றெல்லாம் அவர்கள் தேடுகிற போது அவரிடம் சொல்லப்படுகிறது, அந்த இறைநேசரிடம், இந்த பெண் என்பவள் ஒரு பைத்தியம், ஜுனூன். யார் இவள்? ஒரு பைத்தியம். இந்த பைத்தியத்திற்காகவா, மூளை குழம்பிய ஒரு பெண்ணுக்காகவா என்னுடைய கனவிலே, அந்த இறைநேசருடைய கனவிலே அல்லாஹ் தோன்றி தொலை வைக்க சொன்னான், அல்லாஹ்வினுடைய அசரீதி சத்தம் கேட்டது என்று பார்க்கும்போது உண்மையிலேயே அவர் ஆடிப்போனார். அந்த பைத்தியத்திலே அவள் உளரக்கூடிய உளறுகள் அத்தனையும் வேறு மொழிகளோ பேச்சுக்களோ அல்ல, வெறுமன குர்ஆன் வசனத்தை மட்டுமே அவர் ஓதிக்கொண்டிருக்கிறார். குர்ஆனை திரும்ப திரும்ப அவள் ஓத தெரியாது, ஆனால் அந்த குர்ஆனை திரும்ப 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 அவருடைய காலம் முழுக்க பார்ப்பதன் மூலியமாக இறுதி காலகட்டத்திலே அதை ஓதவும் ஆரம்பித்துள்ளார். அதற்காக யாரும் கற்றுக் கொடுக்கவும் இல்லை, அந்த குர்ஆனை இப்படித்தான் ஓத வேண்டும் என்று யாரும் வழிமுறையை சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. ஆனால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு பைத்தியத்திற்கென்று அந்த குர்ஆனை பார்ப்பதனுடைய பரக்கத்தினால் அவளுடைய ஜனாசாவை தொழக்கூடியவருக்காக இறைநேசரே அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான் என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்திலே வெறுமன சடங்குக்காகவும் சம்பிரதாயத்திற்காகவும் இன்ன பிற ஏனைய விஷயங்களுக்காக மட்டுமே திருக்குர்ஆன் பயன்படுத்தப்படுகிறது என்பது மிகப்பெரிய மனவேதனை. குர்ஆனை பிறருக்கு கற்றுக் கொடுப்பதும் நன்மை, குர்ஆனை ஓதுவதும் நன்மை, குர்ஆனை பார்ப்பதும் நன்மை, குர்ஆனை தொடுவதும் நன்மை. குர்ஆன் உடையவர் அல்லாஹ் உடையவராக அல்லாஹ்வின் தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அந்த குர்ஆனை நாம் நம் வாழ்க்கையிலே எந்த தரத்திலே வைத்திருக்கிறோம், அந்த குர்ஆனை நாம் எந்த தரத்திலே வைத்திருக்கிறோம், குர்ஆனோடு நாம் இறுதியாக தொட்டு எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது, எந்த சந்தர்ப்பத்திலே அந்த குர்ஆனை நாம் பார்க்கிறோம். ரமலான்ல தராவீஹ் தொழுகையில முதல் 3 இறுதியாக ஒரு 7 நோன்பு, இந்த நோன்புக்காக மாத்திரம்தான் நம்மால் குர்ஆனை கேட்க முடிகிறது. அதுலயும் ஒரு சில பேர் என்ன செய்யறதில்ல, வர்றதும் இல்லை.
அப்படிப்பட்ட அந்த குர்ஆனுடைய உடையவர்களாக நாம் மாறணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 4 விஷயத்தை பார்த்தாலே நன்மை என்று. 4 விஷயங்களை நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று வேற எந்த ஒரு அமலுக்கும் சொன்னதில்லை. ரூஹுல் பயான் என்கின்ற அந்த கிரந்தத்திலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதல் விஷயம் கஅபத்துல்லாஹ், அல்லாஹ்வினுடைய இறை இல்லம். கஅபத்துல்லாவை நீங்கள் வெறுமன பார்த்து கொண்டிருந்தாலே உங்களுக்கு நன்மை. இரண்டாவது விஷயம், உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை. வயதான காலகட்டத்திலே, அவர்கள் வயது முதிர்ந்த காலகட்டத்திலே, அவர்களால் நடக்க இயலாத சமயத்திலே, அவர்களுடைய தேவை உங்களுக்கு எந்த வகையிலும் தேவைப்படவில்லை என்கின்ற அந்த சமயத்திலே அந்த தாய் தந்தையை பார்த்து பொன் ஒருவள் பார்ப்பதும் அல்லது அவர்களை பார்த்து கொண்டிருப்பதும் வல்ல ரப்பல் ஆலமீன் என்ன சொல்லுகிறான்? நன்மைன்னு சொல்றான். பார்க்கிறது எங்க? பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. தாய் தந்தையர்களுடைய நிலை இன்றைக்கு என்ன என்ன ஆயிடுச்சு? உலகம் என்று சொல்லி உலக கல்வியை படிக்க வைத்த ஒரு தந்தையினுடைய ஒரு நிஜமான விஷயம் என்னவென்றால், ஊருக்கெல்லாம் அவர் மருத்துவராக படிக்க வைத்து அவரை ஆளாக்கி ஊருக்கெல்லாம் ஒரு பிரசித்தி பெற்ற டாக்டராக ஆக்கிவிட்டார். ஆனால் தன்னுடைய தந்தைக்கு வீட்டிலே இருக்கக்கூடிய இவர் வேறு அறையில் இருக்கிறார். தினமும் இரவு வந்து படுத்து விட்டு காலை எழுந்து செல்கிறார். இன்னொரு அறையிலே தந்தை, வயது முதிர்ந்த அந்த தந்தை இருக்கிறார். அவர் கஷ்டப்பட்டு படிக்க வைத்த மகன், ஊருக்கெல்லாம் வைத்தியம் பார்க்கக்கூடிய மகன், ஊருக்கெல்லாம் மருந்து கொடுக்கக்கூடிய மகன், தந்தைக்கு காய்ச்சல் அடிக்குது. தந்தைக்கு அவருக்கு மிகப்பெரிய ஒரு நோய்வாய்ப்பட்டு கிடக்குகிறார். அவரை பார்ப்பதற்கு வழி இல்லை. அந்த தந்தை என்ன செய்தார் தெரியுமா? எங்களுடைய உஸ்தாத் இடத்துல வந்து சொன்னார், ஹசரத் அவர்களே, எனக்கு 3 மகன்கள், 2 மகன்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். ஒரு மகன் இங்க இருக்கிறான், அவன் டாக்டர். அவங்க 2 பேரும் டாக்டர் தான். இந்த ஒரு மகனும் கூட என்னை பார்ப்பதில்லை. நான் தற்கொலை செய்து கொள்வதற்கு எனக்கு இஸ்லாத்திலே அனுமதி இருக்கிறதா கேட்கிறேன். என்ன செய்வதற்காக? எனக்கு தற்கொலை செய்வதற்கு வேண்டும், நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும், எனக்கு அனுமதி தாருங்கள், பத்வாவை கொடுங்கள் என்று மகனை உலக கல்வி என்று படிக்க வைத்து மார்க்க அறிவு இல்லாமல் வளர்க்கப்பட்ட அந்த தந்தையின் குமுறல்கள். ஒரு புறம் தந்தை, ஒரு புறம் தாய். இன்றைக்கு மகன் படிக்கும் போதும், மகன் சம்பாதித்து ஒரு காலகட்டம் வரை உங்களிடத்திலே பணத்தை கொடுக்கும் போதும் அதனுடைய அருமைகள் உங்களுக்கு தெரியாது. எப்போது அந்த அருமை தெரியும்? நீங்கள் வயோதிகமான பிறகு. அப்படிப்பட்ட அந்த தாய் தந்தையர்களை பார்த்தாலே நன்மை என்று அல்லாஹ்வின் தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பார்த்தாலே நன்மையாச்சே, அதற்காக பார்த்து முன்னுருவல் கொடுப்பது, அவர்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுப்பது. மூன்றாவதாக சொல்லப்படுகிறது, ஒரு சாலிஹான ஒரு அமல்கள் நிரப்பக்கூடிய ஒரு கல்வி பெற்ற அறிஞர், மார்க்க அறிஞர். இந்த மார்க்க அறிஞரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலே நன்மை என்று அல்லாஹ்வின் தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போல குர்ஆனையும் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் குர்ஆனை உங்களுக்கு ஓத தெரியாது, உங்களுக்கு படிக்க தெரியாது, அதுல இருக்கிற மொழி புரியாது, அதனுடைய எந்த அர்த்தமும் உங்களுக்கு தெரியாது, ஒரே ஒரு புத்தகத்தை எடுத்து அந்த பேப்பரை பிரட்டினால் உங்களுக்கு நன்மை என்றால் அது உங்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கக்கூடிய அல் குர்ஆன். அது எத்தனை நாள் நாம் பிரட்டி இருக்கிறோம், எத்தனை நாள் நாம் ஓதி இருக்கிறோம், குர்ஆனை உடையவர்களாக நாம் ஆகி இருக்கிறோமா? ஒரு நாளும் இது சம்பந்தமாக நாம் சிந்தித்ததே இல்லை. ஒரு நாளும் இது ஏறெடுத்து நாம் பார்த்ததே இல்லை. நாம் பிள்ளைகளுக்கு கல்விக்காகவும் ஸ்கூலுக்காகவும் சிபிஎஸ்இ ஸ்கூலுக்காகவும் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் அல் குர்ஆனுக்கு நாம் கொடுத்திருக்கிறோமா? மதரசாவிற்கு பிள்ளைகளை அனுப்புவதிலே நாம் அந்த ஆர்வத்தை காட்டியிருக்கிறோமா? மதரசா 6 மணிக்கு என்றால் 5:30 நீ சென்று விட வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிறோமா? இல்ல. ஏன்னா மறுமையை நம்ம பார்க்கல, நன்மையை நம்ம பார்க்கல, மறுமையினுடைய சொர்க்கத்தை நம்ம பார்க்கல, எதையும் நாம் பார்க்கல. ஆனால் இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கிறோம். இதைத்தான் நம்மோடு இருக்கக்கூடிய நம்முடைய தொப்புள் குடி உறவுகளும் இருக்கிறார்கள். அவர்கள் பார்க்கல, அதை நம்பல. நாம் பார்க்கல, நாம் நம்புகிறோம் என்று வெளிப்படையிலே சொல்லுகிறோம். நாம் எப்படி ஈமான்தாரிகளாக ஆக முடியும்? அல்லாஹ்வை நம்ப வேண்டும். அல்லாஹ்வை நீங்கள் பார்த்தீர்களா? நாம் பார்த்தோமா? இல்லை. ரசூலை பார்த்தோமா? இல்லை. குர்ஆனை நம்ப வேண்டும். குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று அது இறங்கியதை நாம் பார்த்தோமா? இல்லை. இப்படி மறுமை நாளை நம்ப வேண்டும். இது ஈமானுடைய அடையாளம். சொர்க்கம் நரகம் இருப்பதை நம்ப வேண்டும், மவுத் இருப்பதை நம்ப வேண்டும், பிறப்பு அல்லாஹ்வால் உருவாகுவதை நம்ப வேண்டும். இதையெல்லாம் பார்க்கல, அதனால் அவர்கள் நம்பல. இதையெல்லாம் நமக்கு நம்பிக்கப்பட வேண்டும், பார்க்காவிட்டாலும் நம்ப வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. நாம் நம்ப வருகிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு 4 விஷயம் நம்மிடையே தொடர்ந்து இருக்கு. அதுல 3 விஷயம் நம்மகிட்ட தொடர்ந்து இருக்கு. நம்முடைய அத்தா அம்மா நம்ம கூட தான் இருக்காங்க, வயதானவர்களுக்கு வேணா இருக்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் குர்ஆன் இருக்குது, சாலிஹான ஆலிம்கள் இருக்கிறாங்க. அவர்களை பார்ப்பதை கூட நம்மால் அமல்கள் நன்மை வரும் என்கின்ற அடிப்படையில் அதை கூட நம்மால் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் என்ன இது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலே நிறைய ஹதீஸ்களை சொல்லலாம். குர்ஆனை சிறப்பித்தும், குர்ஆனை ஸ்லாகித்தும், குர்ஆனை போற்றி பேசியும் நாயகத்தினுடைய ஒவ்வொரு வரிகளும் நம்முடைய ஆழ் மனசிலே பதியப்பட வேண்டும். ஆன்சரா சொன்னாங்க, உனக்கு குர்ஆனை ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. நீ திக்கி ஓதக்கூடிய
ஒரு எழுத்துக்கு 10 நன்மை சொல்றாங்களா, அதை சரியா ஓதுனியாதான் நம்பனா அப்படின்னா அப்படி கிடையாது. அலிஃப் லாம் மீம் என்றால் 30 நன்மை. மீண்டும் தவறாக அலிஃப் ஜபர் ஆ லாம் ஜபர் லா என்ற அந்த சொல்லக்கூடிய வார்த்தையை தவறாக சொல்கிறாயே, அந்த எழுத்திற்கும் நன்மை கொடுக்கப்படுகிறது. ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய வாசகத்தில் நீ அதிலே தவறாக கற்றுக்கொள்வதற்காக தவறாக சொன்னாலும் உனக்கு நன்மை என்று சொல்லப்படுகிறது என்றால் அது இறைவனால் தான் கொடுக்கப்படும். இறைவனால் மட்டும்தான் அந்த நன்மை கொடுக்கப்படும். அதை செய்யக்கூட நாம் முன் வரவில்லை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அழகிய குர்ஆனினுடைய அழகிய வார்த்தையில அழகிய குரல்ல குர்ஆனை ஓதணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே யாரெல்லாம் குர்ஆனை அழகாக ஓதுவார்களோ, யாரெல்லாம் அழகாக அந்த குர்ஆனுடைய வடிவத்திலே அதை கிராத் என்கின்ற அடிப்படையில் ஓதுவார்களோ அவர்களுக்கென தனி சொர்க்கம் இருக்கிறது. அவர்களுக்கென ஒரு தனி தரஜாக்கள் உயர்வு இருக்கிறது. அவர்களை அழைத்து அல்லாஹ் குர்ஆனை ஓதச் சொல்வார். தாவூது நபி அவர்கள் குர்ஆனை அழகாக ஓதுவார்கள். அவர்களை ஓதச் சொல்லி அல்லாஹ் கேட்பான், நாளை மஹ்ஷர் மைதானத்தில் ஓதப்படும் என்பதாக ஹதீஸுடைய கிரந்தங்களிலே நாம் பார்க்கிறோம். அதே போல குர்ஆனை நான் அழகாக ஓதினால், அது அழகாக ஓதுவதன் மூலியமாக எனக்கு மக்கள் எல்லாம் என்னை விரும்புவார்கள், என் கிராத்தை கேட்பார்கள் என்று எவர் ஒருவர் குர்ஆனின் மூலியமாக பெருமையடித்து, அந்த குரலின் மூலியமாக பெருமையடித்து மக்களுடைய பாராட்டுக்களை சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே மாத்திரம் குர்ஆனை ஓதுவாரோ, குர்ஆனுடைய வார்த்தைகளை அழகாக ஓத வேண்டும் என்று கற்றுக்கொண்டு மக்களுடைய மனங்களை ஈர்ப்பாரோ, அல்லாஹ்வின் தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாளைக்கு 70 முறை நரகமே ஒரு நரகத்தை பார்த்து பயந்து இஸ்திக்ஃபார் செய்கிறது. யா அல்லாஹ், அந்த நதியை மாத்திரம் என் மீது ஓடச் செய்து விடாதே. ஒரு நதி இருக்கிறது நரகத்திலே, அந்த நதியை மாத்திரம் என் மீது ஓடச் செய்து விடாதே. ஏனென்றால் அந்த நதி என் மீது ஓடினால் நான் சங்கடப்படுவேன், நானே கஷ்டப்படுவேன். நரகமே அந்த நதிதான் தீயினால் ஆன நதி. அந்த நதியிலே தான் எவர் ஒருவர் பெருமைக்காக குர்ஆனை ஓதுகிறாரோ, பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக, பிறர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக, பிறருடைய அபிமானத்தை பெற வேண்டும் என்பதற்காக அல் குர்ஆனை எவர் ஒருவர் ஓதுவாரோ அவருக்கு செலக்டடா போடப்படக்கூடிய நரகம். நரகமே பாதுகாப்பு தேடக்கூடிய நரகத்திலே பாராட்டுக்காகவும் பெருமைக்காகவும் ஓதக்கூடிய அந்த குர்ஆன் ஓதக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா நரகத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஒருத்தர் குர்ஆன் ஓதவே தெரியல, எத்தனை வயதானாலும் பரவாயில்ல, குர்ஆன் ஓதுறவருக்கு இவ்வளவு நன்மைகள், குர்ஆன் ஓதினால் இவ்வளவு சிறப்பு, அரபி மொழிக்கென ஒரு தனி சிறப்பு. அரபி அல்லாஹ் தஆலா நாளை மஹ்ஷர் மைதானத்தில் அரபி மொழியிலே தான் அவனுடைய அனைத்து செய்மைகளும் இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கென தனி சொர்க்கம், அவருக்கென தனி தரஜா. இது ஒரு புறம். இன்னொரு புறம் பெருமைக்காக குர்ஆனை ஓதாது ஒரு புறம். கண்ணியமானவர்களே, ஓதினால் பெருமைக்காக ஓதுகிறார்கள், ஓதவே இல்லை என்றால் குர்ஆனை தொடவே மாட்டேங்கிறார்கள். ஒரு ஊர்ல ஒரு ஹஜ்ரத் இருந்தார். அந்த ஹஜ்ரத் நடந்த சம்பவம் என்னுடைய மனைவியின் உஸ்தாத், என் மனைவி ஆலிமா அவர்களுடைய உஸ்தாத் அவர்கள் அந்த விஷயத்தை, நடந்த சம்பவத்தை பார்த்து விட்டு சொல்லியிருக்கிறார்கள். ஒரு ஊர்ல ஒரு ஆலிம் இருக்கிறார். அவர் அந்த ஊர்ல அந்த ஆலிமை துஆவுக்காக, பிரார்த்தனைக்காக, ஃபாத்தியாவுக்காக கூப்பிட்டிருக்கிறார். அவர் துஆ செய்கிறார், பக்ரா சூரா ஓதுறார். 1.5 மணி நேரம் ஓதிவிட்டு ஃபாத்தியா துஆ ஓதுறார். துஆ விட்டு வெளியே போயிட்டார். அந்த மனைவி தன்னுடைய கணவரை உள்ளே அழைத்து, என்னங்க, நம்ம வீட்டில் ஒரு 2000 ரூபா பணம் வச்சுருந்தோம், 2000 ரூபா இல்லை 2500 ரூபா இருக்கும், அந்த பணத்தை காணோம். நம்ம வீட்டுக்கு காலையில் தான் வச்சேன், அதுக்கப்புறம் ஹஜ்ரத் மட்டும்தான் உள்ளே வந்தார். உங்கள் நண்பர் தானே, அவர் தான், நீங்கள் தானே கூட்டிகிட்டு வந்தீங்க, அவர்கிட்ட கொஞ்சம் கேளுங்க. ஹஜ்ரத், இல்லைப்பா, அவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, அவர் அப்படிலாம் ஆள் கிடையாது, அவர் எடுத்துருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இப்படியே சொல்லி கொஞ்சம் மற்றவங்கள்ட்டையும் சொல்லி, பெண்கள் மற்றவங்கள்ட்டையும் சொல்லி, இறுதியாக ஹஜ்ரத்துடைய காதுக்கே வந்துருச்சு. அவர் கேட்கல, ஹஜ்ரத்துடைய காதுக்கே வந்துருச்சு. நீங்கள் அந்த வீட்டுக்கு ஃபாத்தியாவுக்கு போனீங்களா, அந்த வீட்டில் போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு 2500 ரூபா பணத்தை காணோமா, பணத்தை என்ன செய்யலை, காணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க வீட்டிலேருந்து செய்திகள் வருது. ஹஜ்ரத் அவரை கூப்பிட்டாரு, அந்த ஸ்நேகிதர் நண்பரை, என்னங்க ஜி, உங்கள் வீட்டுக்கு நான் வந்த ஃபாத்தியாவுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எப்படி ஃபாத்தியாலாம் நல்லா ஓதுறேனா அப்படின்னு கேட்டுருக்காரு. ஆமாம் சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. அவர் கேட்க சங்கடப்பட்டு இவர் சொன்னாரா, நீங்கள் என்னன்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு அதை என்னன்றதை நான் விளக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவர் சொல்கிறார், இல்லை சார், நீங்கள் வந்து உங்கள் மேலே நான் சந்தேகப்படலை, உங்களை நான் சந்தேகப்பட்டேன்னா தப்பாக போயிடும், நீங்கள் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஆனால் என் மனைவி சொல்கிறா, நீங்கள் வந்துட்டு போனதுலேருந்து 2500 ரூபா வரைக்கும் பணம் காணோம், நீங்கள் எடுத்துக்கிட்டதா அவன் நம்புறா, ஆனால் நீங்கள் அப்படி பண்ணுற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். உடனே ஹஸரத் சொன்னாரா, உங்களுடைய இந்த நிலையை பார்த்து நான் ரொம்ப கூலி குறுகி, உங்கள் வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறாங்க, உங்கள் வீட்டில் பிள்ளைகள் இருக்கிறாங்க, பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க,
வயதுக்கு வந்த பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, நீங்க இருக்கீங்க, உங்க மனைவி இருக்கிறாங்க. 3 நாள் ஆச்சு. இப்போ இன்னைக்கு 4வது 5வது நாள் மகரிப்ல பேசிட்டு இருக்கிறோம். 5 நாட்கள் ஆச்சு. போன வாரம் ஆயிடுச்சு. இந்த வாரம் வந்து இந்த விஷயத்த சொல்றீங்க. உண்மையிலேயே நான் வெட்கப்படுகிறேன். என்னாச்சு? நான் குரான் பக்கரா சூரா ஓத வந்தது, உங்க வீட்டில் ஃபாத்தியாக்கு ஓத வந்தது உண்மைதான். ஓத வந்த சமயத்திலே அந்த இடத்திலே ஒரு 2500 ரூபாய் பணம் கீழே கடந்தது. அதை எடுத்து குரானுக்குள்ளே வைத்து நான் என்னுடைய துவாவை முடித்து விட்டு எழுந்து வந்துட்டேன். ஆனால் நீங்க வீடு ஃபுல்லா தேடினேன், வீட்டில் எல்லா இடத்தையும் தேடினேன், ஒரு இடம் இல்லாம அலசாம தேடினேன்னு சொன்னீங்க. என்கிட்டையும் கேட்கல. ஆனா என் பேர்ல நிறைய பேர் சொல்றாங்க பக்கத்துல. ஆனால் 5-6 நாட்களாக ஒரு இஸ்லாமியன் என்கின்ற அந்த வீட்டிலே குரானை துறந்து நீங்கள் பார்க்காததை நினைத்து நான் வெட்கப்படுகிறேன். உண்மை சம்பவம். பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த பொம்பளை பிள்ளை உள்ளலாம் வைக்கிற தெரிகிற மாதிரி தான் வச்சிருக்கேன். அதை திறந்தாலே தெரியும். அதை குரானை கூட தொட முடியாத ஒரு இஸ்லாமிய குடும்பம் இருக்கிறதா? ஒரு வாலிப பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டிலே ஒரு முஸ்லிம் என்று 5 நேரம் தொலை வரக்கூடிய ஒரு 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 சரியான கொள்கையால் எவ்வளவு பெரிய ஒரு கை செய்தமான விஷயம். அவர் போய் பார்த்தாரு, பணம் இருந்ததுன்னு சொன்னார். என்ன விஷயம்னா, குரான் என்பது இன்றைக்கு சடங்குக்காகவும் சம்பிரதாயத்திற்காகவும் மற்றவர்களிடையே அதை நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம். அதற்கான ஒரு ஆட்களை, அதற்காக நாம் குரானை நாம் ஓத வேண்டும். ஹஜ்ரத் யாசின் ஓதினார்னா அவை தொடர்ந்து நாம் ஓதணும். குரான் தான் இந்த உலகத்திலே, இந்த உலகத்தை அத்தனை காட்டிலும் குரானை ஒரே ஒரு குரான்ல இருக்கக்கூடிய ஒரு ஜுசுவில் இருக்கக்கூடிய ஒரு ஆயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூறால இருக்கக்கூடிய ஒரு வசனத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நூல்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு நொக்கத்தாவுக்கு, குரான்ல இருக்கிற ஒரே ஒரு நொக்கத்தாவுக்கு இந்த 7 வானம் 7 பூமியை கொடுத்தாலும் ஈடாகாது. அவ்வளோ பெரிய முஅஜிஸாவை கண் எதிரே நாம் இன்று பார்த்து விட்டு என்ன செய்கிறோம்? அலட்சியமாக இருக்கிறோம். அதை நாம் தொட்டு கூட பார்ப்பதில்லை, மோந்து கூட பார்ப்பதில்லை. எவ்வளவு வயதானால் என்ன, குரானை ஓதுவதற்கு கற்றுக் கொடுப்பதற்கு அதற்காக நேரம் ஒதுக்கி உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பது போல் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். குரானை கற்றுக்கொள்வதன் மூலியமாக நீங்கள் இந்த உலகத்திலும் வெற்றி அடையலாம், மறுமையிலும் அல்லாஹ் உங்களுக்கு சன்மானங்களை பல வைத்திருக்கிறான். சொன்னது போல அல்லாஹ்வினுடைய அடியாட்களாக ஆக வேண்டுமா, அல்லாஹ்வினுடைய பவுன்சர்களாக நீங்கள் ஆக வேண்டுமா? அல்லாஹ்வின் தூதர் பெருமாள் சொன்னாங்கல்ல, அல்லாஹ்வுடைய மக்கள் யார் தெரியுமா? அவங்க தான் குரானுடையவர்கள், குரான் ஓதுவாங்க, அவங்க தான் அல்லாஹ்வுடைய அடியார்கள், அல்லாஹ்வுக்கெனவே இருக்கக்கூடியவர்கள். இதை அல்லாஹ்வின் தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆகையினால கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம் அனைவரையும் குரான் உடையவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் கூட சொல்றது. அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் குரான் உடையவர்களாக ஆக்குவானாக. அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய வீட்டிலேயும் அனுதினமும் குரானுடைய வசனத்தை ஓதக்கூடிய, நாமே ஓதக்கூடிய அளவிற்கு நம்மை ஆளாக்குவானாக. நம் பிள்ளைகளை ஓதக்கூடிய அளவுக்கு ஆளாக்குவானாக. ஒரே ஒரு விஷயம்தான், எந்த வீட்டில் குரான் சூரத்துல் வாக்கியா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலே 7 தலைமுறைக்கும் வறுமை என்கின்ற அந்த ஒன்றே இருக்காது என்ற ஹதீஸ் இருக்கிறது. அதை சஹாபாக்கள் கண்கூடாக பார்த்தார்கள். உங்கள் வீட்டிலே வறுமைக்காக நீங்கள் அனுதினமும் போராடி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அற்புதத்தை விட்டுட்டு இதை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் ரப்புல் இஸ்ஸத் நம் அனைவரையும் கொடுக்கக்கூடியவர்களாகவும் குரான் உடையவர்களாகவும் அல்லாஹ்வினுடைய ஆட்களாகவும் அல்லாஹ்வுக்கு உகப்பான மனிதர்களாகவும் ஆக்க குரானுடையவர்களாக நம்மை ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி